தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் பெரியார் நகர் பகுதியில் அனைத்து தர கல்வியினையும் மிகவும் சிறப்பாக அளித்து வரும் பல்கலைக்கழகம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகமாகும். இப்பல்கலைக்கழகத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கர்னல் பேராசிரியர் என் ராமச்சந்திரன் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் தந்தை பெரியார் அவர்களுடைய அற்புதமான தத்துவங்களால், அன்னை மணியம்மையார் அவர்களுடைய அருட்கொடையால் இன்றைக்கு வழிநடத்தும் வணக்கத்திற்குரிய வேந்தர் டாக்டர் வீரமணி அவர்களால் கடந்த 26 ஆண்டு காலமாக தன்னுடைய பணியை உயர்கல்வியிலே ஆற்றி வருகிறது. விண்ணை தொடும் வானளாவிய கட்டிடங்கள் மேற்கத்திய நகரங்களைப் போல் ரம்மியமாக பசுமை சூழலில் வண்ணங்களோடு மாணாக்கர்களின் எண்ணங்களுக்கேற்ப ஒவ்வொரு புலன்களுக்கும் தனித்தனியாக நேர்த்தியுடன் வடிவமைக்கப்பட்டு கலை அழகுடன் அமையப்பெற்றுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்கள் தொழில் முனைவோர்களாக மாற்றப்படுவதற்காக வேலை மட்டுமே கேட்க மாட்டோம், வேலை கொடுப்போம் என்ற அந்த உயரிய சிந்தனையில் பெரியார் தொழில்நுட்ப வணிக காப்பகம், பெரியார் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் என்ற ஒரு நிறுவனம் மைய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் அந்த பங்கேற்போடு இந்த வளாகத்திலே எங்களுடைய மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் சுற்றுப்புற மாணவர்களுக்கும் தொழில் முனைவோராக மாற்றுகின்ற பணியிலே ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. என்னோட பேர் பிரபாகரன். 2 years பிஃபோர் இங்கே தான் பெரியார் மணியம் யூனிவர்சிட்டியில் பிடெக் பயோடெக்னாலஜி முடித்தேன். எல்லோரும் போலையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு கம்பெனிக்கு ஜாபுக்கு போகிறதுங்கிறது அந்த மாதிரி எனக்கு தோணலை. ஸோ நான் வித்தியாசமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக என்னோடய ரிசர்ச்சையே டெக்னாலஜியாக டெவலப் பண்ணி அதை கமர்ஷியலுக்கு கொண்டு வரணும், அதுவும் இனோவேட்டிவ் டெக்னாலஜியாக இந்தியாவில் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நான் செய்யணுங்கிறதுக்காக வாட்டர் பேஸ்டு மஸ்கிட்டோ ரெப்பலன்ங்கிற ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சேன். இதை மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ரூமில் வேணாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கின்னில் வேணாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ 6 month பேபிலேருந்து எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பேஸ்டு ஃபஸ்ட்டு டெக்னாலஜியாக இந்தியாவில் நான் டெவலப் பண்ணி இதை கமர்ஷியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸுங்கிறதுக்கு நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி கட்டத்தில் பெரியார் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டரில் ஒரு ப்ராடக்ட்டை எப்படி அப்ரூவல் வாங்கணும், ஒரு ப்ராடக்ட்டுக்கு கமர்ஷியலைசேஷன்னா என்னென்ன மிஷினரிஸ் எங்கே வாங்கணும், கவர்மெண்ட்டோட சப்சிடிஸை எப்படி கிளைம் பண்ணணும், எம்எஸ்எம்இ, டிஎஸ்டி, டிபிடி இதோட ஹெல்ப்போட ஒரு ப்ராடக்ட்டை, அதாவது 10 years அந்த லெவலுக்கு போகாமல் 2 years 1 yearல கவர்மெண்ட்டோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கமர்ஷியலைஸ் ப்ராடக்டாக வரதுக்கு டெக்னாலஜி பிஸ்னஸ் பெட்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. My name is Anandraj, 3rd year Mechanical Engineering Department. இந்த பிளான்ட் வந்து பயோமாஸ் கேசிஃபயர், அதாவது வந்து 3 kW கெப்பாசிட்டி. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதோட பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு உட்டன் பீஸ், அதாவது 80 mm திக்னஸில் வந்துட்டு இதில் வந்து உட்டன் பீஸை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த பாய்லரில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறோம். பாய்லரில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு ஃபயரிங் பண்ணிவிட்டு அதிலேருந்து வர்ற மீத்தேன் கேஸை எடுத்துகிட்டு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இந்த மாதிரி ட்ரம்மு யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்பர் ஆஃப் 8 ட்ரம் இருக்குது. இதில் வந்து வாட்ரு அண்டு உட்டன் வேஸ்ட்டு உட்டன் பீசஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இன்ஜினை வந்து ரன் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து பவர் எடுக்கிறோம். இந்த வளாகத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய பொறியாளர்கள் மிகச்சிறந்த வல்லுநர்களாக ரியல் டைம் ப்ராக்டிசிங் என்ஜினியர்ஸ் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எங்களுடைய மாணவர்களுக்கு படிப்புகள் மட்டுமல்லாமல் படிப்பினைகளை போதிக்கக்கூடிய அளவில் இங்கே பல்வேறு உயர் ஆராய்வு மையங்கள் இருக்கின்றன. ஆல் ரியல் டைம் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கல்வி, அதை தொடர்ந்து தொழிற்சாலை இணைப்பு, இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லிங்கேஜ் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதை தாண்டி இந்திய முழுமைக்கும் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், ஆராய்ச்சி மையங்கள், ஆய்வு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இஸ்ரோ, டிஆர்டிஓ, அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அதை தாண்டி சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே போல் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி, IIIT, NIT மற்ற சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இவைகளோடு புரிந்துணர்வு ஒப்பங்கள் பெறப்பட்டு எங்களுடைய மாணவர்கள் ஆங்காங்கே உயர் பயிற்சிகளும் ஆசிரியர்கள்
ஆராய்ச்சிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். நான் ஹில்டா காவேரி தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். எங்கள் யூனிவர்சிட்டியில் இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து 2008 ஆரம்பித்தாங்க. இங்கே நம்பர் ஆஃப் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து 31 அண்ட் நான் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஸ் வந்து 15 இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலாக 750 மெம்பர்ஸ் படிக்கிறோம். இங்கே எங்களுக்கு கிளாஸ் ரூம் அண்ட் லெபார்ட்ரிஸ் எல்லாமே ஸ்பேஷியஸாக நல்ல அட்மாஸ்பியரில் இருக்குது. லேப் ஒவ்வொரு கோருக்கும் செப்ரேட் லேப்ஸ் வச்சுருக்கோம். ஃபார் தெர்மல், ஹைட்ராலிக், டைனமிக்ஸ் மெஷின்ஸ், ஸ்பெஷல் பர்பஸ் மெஷின்ஸ், இது இல்லாமல் ஆட்டோமொபைல் லெபார்ட்ரி அண்ட் சிஎன்சி மெஷின்ஸ் லேப் இருக்குங்க. இதில் வந்து ஒவ்வொரு லேப்லேயும் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நாங்கள் கோர்ஸஸ் எஸ்ஏபி கோர்ஸ், எஸ்ஏபி வந்து எங்களோட அஃபிஷியல் டீச்சிங் பார்ட்னர். ஆட்டோமேஷன் கோர்ஸ் இதெல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். கேட் கோர்ஸ், வெல்டிங் கோர்ஸ்லாம். இதில் யூஸ் பண்ணுற எல்லா மெஷினரிஸும் ஆன் டைம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற மெஷினரிஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணி கோச்சிங் கொடுக்குறோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிக எண்ணிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அனைத்து மாணாக்கர்களும் நல்ல முறையில் செய்முறை பயிற்சிகளை ஆர்வத்துடன் செய்கின்றனர். இந்திய மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலும் இந்த பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் அமெரிக்கா, சிங்கப்பூர், அதே போல் கனடா, மலேசியா, ரஷ்யா போன்ற பல்வேறு நாடுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதே போல் சமீபத்தில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து அந்த பல்கலைக்கழகம் என்று ஒப்பந்தங்கள் பல்வேறு நிலையிலே போடப்பட்டு உலகத்திலே இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் உள்ளூர் தேவைகளுக்கும் இங்கே மாற்றப்படுகின்றது. இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த சிந்தனைகள் இந்திய முழுமைக்கும் அல்லாமல் உலகம் முழுமைக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒப்பற்ற பணியிலே பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் அதனுடைய சிறப்புமிகு வேந்தர் ஐயா டாக்டர் வீரமணி அவர்கள் தலைமையிலே இணைவேந்தர் டாக்டர் VKN கண்ணப்பன் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நாங்கள் அன்றாடம் பயணிக்கிறோம். Good morning. My name is Marlia, studying final year architecture in Periyar Maniammai University. I'm very proud to be a student over here. Doing architecture for the past 5 years was very fantastic. My faculties and everyone would always be an encouraging role in my studies. Not only the academic activities, they also help us in going abroad and doing other features like I have been to other workshops and to international conferences like Global Student Forum and WEEF, which my college has sponsored me, and they have nominated me as representing our college. It is a proud moment to be present over here and doing architecture. I also encourage other juniors and other students to participate here and do their studies over here. இக்கல்லூரியில் இறக்குமதி செய்யப்பட்ட வெர்டிகல், ஹரிசாண்டல் மற்றும் பல்வேறு வகையான மில்லிங் மெஷின்களில் புரோகிராம், டூல் செட்டிங் போன்ற பயிற்சிகள் திறமையான பொறியியல் துறை பேராசிரியர்களை கொண்டு மாணாக்கர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றது. எங்களுடைய மாணவ செல்வங்கள் இந்த நாட்டின் மிகச்சிறந்த சொத்துக்களாக மாற்றுகின்ற அந்த பணியில் உயர்கல்வியிலே இந்திய நாட்டிலே அளிக்கக்கூடிய பல்வேறு அந்த விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த பல்கலைக்கழகம் பல்வேறு நிலைகளிலே உயர்ந்து வருகிறது. பல்கலைக்கழகத்தினுடைய தரத்தை பொறுத்தவரை 1998 கல்லூரியாக இருந்த நிலையிலே NBA அக்ரிடிட்டேஷன் 2012 வரை 5 முறை பெறப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே பல்கலைக்கழகமான நிலையில் 2009 NAAC என்று சொல்லக்கூடிய நேஷனல் அக்ரிடிட்டேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் கவுன்சில் அதன் மூலமாக இந்த பல்கலைக்கழகத்திற்கு தரச்சான்று பெறப்பட்டு 2014 வரை வந்திருக்கிறது.
தொடர்ந்து இந்த நிலைகள் இன்றைக்கு இந்திய முழுமைக்கு மட்டுமல்லாமல் உலகளாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் அக்ரிடிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த பல்கலைக்கழகம் தன்னுடைய கல்விப் பணியை, தன்னுடைய ஆராய்ச்சி பணியை, தன்னுடைய தொடர் விரிவாக்க பணிகளை மக்கள் பணியாக எடுத்துக்கொண்டு நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி வருகிறோம். கல்வி பணியில் முத்திரை பதித்ததன் பிரதிபலிப்புகளாய் சாதனைகளுக்கு சான்றாய் கிடைத்திட்ட வெற்றி கோப்பைகள், கேடயங்கள், பரிசு பொருட்களாய் மிளிர்கின்றது. எதிர்காலத்திலே இந்த பல்கலைக்கழகம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த கல்வி நிறுவனமாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த ஆய்வு நிறுவனமாக, மக்களுக்கு பயன்படுகின்ற மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனமாக, உலக பல்கலைக்கழகங்களோடு போட்டி போடுகின்ற ஒரு நிறுவனமாக கொண்டு வருவதுதான் எங்களுடைய மிகச்சிறந்த குறிக்கோளாக, மிகச்சிறந்த சிந்தனையாக நாங்கள் தொடர்ந்து எங்கள் பணியிலே ஈடுபட்டு வருகிறோம். நன்றி. மாணாக்கர்களின் தனித்துவம் அறிந்து ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான ஆய்வு மேம்பாட்டுத் துறை மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. தென்னக தமிழகத்தின் மைய பகுதியில் தோன்றிய ஒரு புள்ளி வெளிச்சக்கீற்றாய் இருளிக்கும் கல்வி பணியில் வரியோரும் வளம் பெற வானம் தொட சிறகுகளாய் உயர்கல்வியில் உலகம் வியக்கும் பன்முக கல்வியினை வழங்கி மண்ணும் பயனுற விழுதுகளை தரும் வேர்களாய் அடர்ந்து படர்ந்து தழைத்து பல்கலை பூங்காவாய் பார்ப்போற்றும் வேந்தர் வழியில் குறைவுபடாத கல்வியினை நிறைவாக வழங்கி வருகிறது இப்பல்கலைக்கழகம்.